நீங்க ஒரு பிகினர் சி ஷார்ப் டெவலப்பரா அப்போ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். டிப் நம்பர் 1, சி ஷார்ப் ஒரு ஃப்ரீ ஃபார்மேட் லாங்குவேஜ். அப்படின்னா என்னன்னா, இங்க இருக்கிற இந்த கன்சோல் டாட் ரைட் லைனை நம்ம இப்படி எழுதலாம், இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் விட்டு எழுதலாம், இல்ல இந்த ஹலோ வேர்ல்டுங்கிற ஸ்ட்ரிங்கை நம்ம அடுத்த லைன்ல எழுதலாம். டிப் நம்பர் 2, விஜுவல் ஸ்டுடியோட கோட் எடிட்டர்ல சி ஷார்ப்போட கீவேர்ட்ஸ் எல்லாமே ப்ளூ கலர்ல தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ப்ளூ கலர்ல தான் இருக்கு, இந்த ஸ்டாட்டிக் ப்ளூ கலர்ல தான் இருக்கு. இப்போ நான் வந்து இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் டைப் பண்ண போறேன், அது பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல தான் இருக்குது. டிப் நம்பர் 3, சி ஷார்ப் ஒரு கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். அப்படின்னா என்னன்னா, இங்க நமக்கு ரெண்டு வேரியபிள் இருக்கு, ரெண்டு வேரியபிளுக்கும் ஒரே நேம் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனா ரெண்டாவது வேரியபிள்ல ஏ மட்டும் கேபிட்டல் தான் இருக்கு. இப்போ சி ஷார்ப் ரெண்டு வேரியபிளுமே ஒரே வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணி வைக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ரெண்டுமே டிஃபரெண்டா தான் சி ஷார்ப் ட்ரீட் பண்ணும். டிப் நம்பர் 4, வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணாம அது நீங்க வேற எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இங்க நான் ஏஜ்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ஆனா அதுக்கு எந்த வேல்யூமே அசைன் பண்ணல. அதை நான் நெக்ஸ்ட் லைன்ல கன்சோல்ல பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேன், ஆனா கம்பைலர் வந்து எனக்கு எரர் த்ரோ பண்ணுது. டிப் நம்பர் 5, இப்போ உங்களுக்கு ஒரு வேரியபிளோட டைப் என்ன அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க அந்த வேரியபிள் மேல போய் ஹோவர் பண்ணீங்கன்னா போதும், அதோட டைப் என்ன அப்படின்னு சொல்லும்.